எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்றோடு நிறைவடைந்து தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் திமுக அதிமுக இடையே பல்வேறு காரசார விவாதங்களும் வெளிநடப்புகளும் நடந்திருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் ஆற்றிய பதிலுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி நோக்கி பல்வேறு கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆளும் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்தொடரில் பலமுறை வெளிநடப்பு செய்து தனது எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகள் இடையே நிகழ்ந்த காரசார விவாதங்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் என்ன, பேசப்பட்ட மக்கள் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நேர்பட பேசமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருமிகு நிர்மலா பெரியசாமி, அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மன்னிகன் ஆகியோர் அரங்கத்தில் இணைகின்றனர். அதே போன்று நேரலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைகிறார். அனைவரையும் வரவேற்கிறோம். திரு ராதாகிருஷ்ணன், உங்களிடம் தொடங்குறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த சட்டமன்றத்தில் இருந்தது. காரணம், இந்த இரு கட்சிகள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரும்பான்மையோடு இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன், அதே சமயம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளும் கட்சி தரப்புன்னு இப்போ பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டதா? இந்த 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 கூட்டத்தொடர் நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்தது, ஆனால் எனக்கு முற்றிலும் கிடையாது. அது அந்த இந்த ஸ்வேரிங்கின் செரமனியில் இந்த மாதிரி ஸ்டாலினுக்கு 10 ரோல இடம் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு என்னிடம் தெரிவித்திருந்தால் நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாங்க. ஏதோ நாகரிக அரசியல், நல்ல அரசியல்னாலாம் நாம் பேசினோம். அதை தாண்டி பார்த்தோம்னா இப்போ கருணாநிதிக்கே 2வது ரோல 207வது சீட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை அசம்பிளியில் அவர் வர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அவருக்கு அங்கே எந்திரிச்சு போய் உட்கார முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஸோ அதிலிருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக, அதாவது இப்போ தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா கச்சத்தீவு ஸ்ரீராமஜெயம்னு எங்கள் ஆஃபீஸில் இருக்க உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பான். அதே மாதிரி கச்சத்தீவுன்னு கச்சத்தீவை பற்றி எவ்வளவோ பேசிட்டோம். கச்சத்தீவு ஒரு தீர்வா என்றது நாம் எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒரு தீர்வு இல்லை. அதை தாண்டி நாம் ஆழ்கடல் மீன்பிடிப்பு போகணும். இதுதான் மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷன் என்று வரையும் நாம் பேசியிருக்கோம். அது கூட வருது, முதலமைச்சருடைய உரையில கூட வருது. 30 லட்சம் வரை, அதாவது 50% மானியம், மிச்சம் இருக்கிற 30 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு எங்க போவான்ட்டு அதற்கு விளக்கம் கிடையாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டாலினுக்கு ஒரு 2 அறிவுரை வர சொல்லியிருக்காங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே, ஆனா கருணாநிதி இப்படி சொல்றாரு, அப்ப உங்களுக்குள்ளால பிரச்சனையா? எங்களுடைய கேள்வி. இதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு அரசியலினுடைய தொடக்கம் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் ஒரு ஆப்போசிஷன் லீடர் என்கிற முறையில் ஸ்டாலின் தன்னுடைய பணிகளை ஓரளவுக்கு தான் செய்திருக்கிறார். இன்றும் அந்த சேலஞ்சஸை மீட் பண்ற ஒரு இடத்தில் ஸ்டாலின் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நேற்று நம்ம பாண்டியராஜன் எந்திரிச்சு பதில் சொல்றாரு ஒரு இதுல இஷ்யூல. என்ன திடீர்னு அவர் மந்திரி ஆயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. ஆனா ஸ்பீக்கர் சொல்றாரு, இல்ல நான் யாரை கூப்பிடுறாங்களோ, நான் யாரை அழைக்கிறேனோ அவங்க பேசலாம் அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்றாரு. சோ இந்த மாதிரியான தேவையற்ற எவ்வளவோ பிரச்சனைகள் கருணாநிதியுடைய இடஒதுக்கீடுல பாண்டியராஜனுடைய பேச்சிலிருந்து, அதே மாதிரி முதலமைச்சரனுடைய பேச்சிலும் சரி, அதே மாதிரி ஆப்போசிஷனுடைய தேவையற்ற 1-2 வெளிநடப்புகள், அதாவது மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசப்படவில்லை. அதே மாதிரி கருணாநிதி என்ற பேர் யூஸ் பண்ண முடியுமா, இல்ல ஜெயலலிதா என்ற பேர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தேவையற்ற எவ்வளவோ பிரச்சனைகள்ல அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் வீணடித்திருப்பாங்க இவர்கள். இது தேவையற்றது நான் கருதுகிறேன். ஒரு டஃப் அப்போசிஷன், ஒரு பலம் வாய்ந்த எதிர் கட்சியினர் உட்கார்ந்திருக்காங்க. ஒரே கட்சியிலிருந்து இத்தனை உறுப்பினர்கள் இருக்கும்போது அதை சமாளிப்பதற்கான யுக்தியாக பேசுபொருளிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் வகையில் முதலமைச்சர் தொடங்கி அனைத்து அமைச்சர்கள் வரைக்கும் பேசுறாங்க ஒரு விமர்சனம் இருக்கு. அது அதற்காகத்தானா? இது எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல மிஸ்டர் செம்மல். பலம் வாய்ந்த எதிர்கட்சியை பார்த்து பயப்படுற அளவுக்கு அதிமுக ஒன்றும் வலிமை குறைந்து சபையில் இல்லை. நாங்களும் அறுதிப்பெண் பெரும்பான்மையோட அந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறோம். நமது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் எப்படி பதில் சொல்வாங்க, எவ்வளவு புள்ளி விவரங்களோட, எவ்வளவு புலி போல பாய்ந்து எவ்வளவு அருமையாக விளக்கங்களை சொல்வார்கள் என்று கடந்த அத்துணை காலங்களிலும் அத்துணை சட்டமன்ற தொடர்களிலும் பார்த்து வருகிறோம். நாங்கள் பயப்படுறோங்கிற வார்த்தை மட்டும் தயவு செய்து சொல்லக்கூடாது. இவர் சொன்னாங்க, சார் சொன்னார், அதாவது அரசியல்
அரசியல்தான். அரசியல், ஆட்சி, அரசாங்கம், அதிகாரம் அத்துணையும் மக்கள் நலன் சார்ந்தது, மக்களுக்கானது. அந்த மக்கள் யாரை நம்புகிறார்களோ அவங்களுக்கு கொண்டு வந்து ஆட்சி பொறுப்புல அமர்த்துறாங்க. இப்போ தொடர்ந்து அம்மாவின் தலைமையேற்றிருக்கும் எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் நம்புகிறார்கள். மக்கள் பணியாற்றக்கூடிய கட்சி இந்த கட்சி. இந்த தலைவர் தான் எங்களுக்கான தலைவர் என்று மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசுவது என்பது சரி. மக்கள் பிரச்சனை தான் பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற திமுகவின் தலைவர் யார்? முதல்ல நீங்க உங்க தலைவரை முடிவு செய்யுங்க. சட்டமன்ற கட்சியில் இருக்கிற திரு ஸ்டாலினா இல்ல கட்சியின் தலைவர் சொல்ல திரு கருணாநிதியாங்கிற கேள்வி முதலமைச்சர் எழுப்ப அவசியம் என்ன? யார் கட்சி தலைவர்ன்றது அவங்க உட்கட்சி பிரச்சனை தானே. அதில் முதலமைச்சருக்கு என்ன அக்கறை இருக்கு? அவங்க இருக்கிறது இல்லையே. ஒவ்வொரு முறையும் வராத, அதாவது சபைக்கு வராத ஒரு உறுப்பினர் இவர்னால வர முடியல. வயதாகிவிட்டது, 93 வயது முடிஞ்சு போச்சு. பெரியவர், நாங்கள் மறுக்கல. ஆனா உங்களுக்கு இன்னும் பதவியில ஆசை இருக்கு, இன்னும் சட்டமன்ற உறுப்பினராகணும் ஆசை இருக்கு, கட்சி தலைவராகவே நீடிக்கணும், மகனுக்கு கூட கொடுக்க கூடாதுங்கிற ஒரு ஆசை இருக்கு, முதல்வராகணுங்கிற ஆசையும் இருந்தது. அப்படிப்பட்டவர் நீங்க வந்திருக்கணும். நீங்க இப்ப உங்களுக்கு நாற்காலி வேணும்னு கேட்பீங்க, இன்னும் லைவ் டெலிகாஸ்ட் வேணும்னு கேட்பீங்க. சென்ற முறை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் வேணும்னா ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கம் செவிசாய்ச்சிட்டு இருக்க முடியாது. உறுப்பினர் வயதின் காரணமாக எனக்கு இதுக்கு செய்து தாருங்கள் கேட்கறது அவரோட ஜனநாயக உரிமை தானே. 93 வயதுல நீங்க உங்களால ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தலை சந்தித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உறுப்பினராக இவ்வளவு ஆசைகளோட கனவுகளோட உங்களால் இருக்க முடிகிறது என்றால் நீங்கள் கிடைத்த இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ஒரு கடமையாற்றி இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக உங்க கடமையாற்றி இருக்கணும். சபைக்கே வர வேண்டாம் சொன்னாங்களா? என்ன அந்த காலத்தில் துச்சாதன் வேலை எங்கள் அம்மாவுக்கு செய்ததை போல நாங்கள் என்ன, எங்கள் சகோதரர்கள் என்ன வேட்டியையா உருவப்பட போறாங்க? என்ன நடந்துற போது? வரலாமே அவரு வந்து பேசலாமே. அவரு ஒரு மூத்த உறுப்பினரை நீங்க அந்த மாதிரி சொல்றது இல்ல, மூத்த உறுப்பினரோ தவிர அப்படி அல்ல. துச்சாதனன் வேலை எங்கள் தலைவிக்கு எங்கள் அம்மாவுக்கு நடந்ததே, அதற்கு என்ன பதில்? ஏன் இந்த ஊடகங்களும் மற்றவர்களும் கேட்கல? ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் முதல்வருக்கு, ஒரு சரியான பெண் முதல்வருக்கு அப்படி நடந்ததே, ஏன் நீங்கள் யாரும் அதை பற்றி பேசவில்லை? ஏன் நீங்கள் அதை பற்றி வாயில் வந்ததை எல்லாம் பேசுகிறார்களே ஒவ்வொருவரும்? வாயில் வந்ததில் எல்லாம் கடந்த கால நிகழ்வுகள் இன்னைக்கு நேரடியாக பேசுறீங்க. இந்த அவையில் உட்கார்ந்து அமர்ந்து அதை மறுப்பதற்கோ அதுக்கு விலங்கு கொடுப்பதற்கோ திராவிட முன்னேற்ற சேர்ந்தவர் யாரும் நேரடியாக பங்கேற்கவில்லை. அதையும் நீங்க சமயத்தில் வருவார்கள். இல்ல, திரு கருணாநிதி அவர்களுடைய வருகையும் அதை நீங்க எப்படி ஒப்பிடுறீங்கன்னு தெரியல. அந்த ஒப்பீடு சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய கேள்வி, ஒரு மூத்த உறுப்பினர், இந்த சட்டமன்றத்திலேயே அவர் தான் மூத்த உறுப்பினர், அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியிலேயே தமிழக அரசியல் கட்சியிலே மிக மூத்த தலைவர், அவர் ஜனநாயக உரிமையை ஆற்றுவதற்கு கொடுக்கிறது வெறும் அவரா? ஏன் அவரை தேர்ந்தெடுத்த மகனே, உங்கள் எதிர்கட்சி தலைவரே, அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தது. எதிர்கட்சி தலைவராவதற்கே அம்பாவுக்கும் மகனுக்கும் அத்தனை பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு நாளும் எழுதி அறிக்கை விட்டு ஒரு உட்கார்ந்த இடத்திலே அரசியல் பண்ணணும். ஏன் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது? பிரச்சனை இருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக எங்கேயும் வரல. அங்கங்கே எங்கள் கழகத்தில் எங்கள் தலைமையை பற்றியோ அடுத்த நிலை பற்றியோ இந்த மாதிரியான இருக்கிறதா? எங்கள் அம்மா எப்படிப்பட்ட வலிமையான தலைவராக இருக்கிறார், ஏன் திமுக அப்படி இருக்க முடியல? இங்க வந்து பேசுறதுக்கு பதில் சொல்லக்கூட பயந்து கொண்டு அவர்கள் இங்க வருவதில்லை. வலிமையான தலைவர் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் தெரியல. இன்றைக்கும் அவர் தான் கட்சி தலைவராக இருக்கிறார், அவர் தான் செயல்பாடுகளை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார், அந்த கட்சி உறுப்பினர்கள் அவர் தான் தலைவராக. அதுவும் உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் யூகிச்சு நீங்களும் கிடைத்த செய்திகளை வச்சு சொல்றீங்க. தலைவராக இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும். அப்ப ஏன் அவரால் எதிர்க்கட்சி தலைவராக முடியல? அவர்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தது, எத்தனை பத்திரிகைகளை படிச்சா? ஊடகங்கள் சொல்றது பொய்யா? அப்ப நீங்க எல்லாம் சொல்றது பொய்யா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஒரு காலகட்டத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க விரும்பவில்லை என்று தெரிவித்ததும் உண்டு. எதிர்க்கட்சி தலைவர் பதவி மற்றொரு கொடுத்த வரலாறும் உண்டு. அதற்காக அவன் கட்சி தலைவர் அது வேறு சூழ்நிலை, இது வேறு சூழ்நிலை. எதிர்கட்சி தலைவரே எனக்கு தலைவராக இப்ப இருக்க விரும்பல, நான் வேற ஒருத்தர் கூட்டு கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கறது வேற, மனமு இன்னொருவரை கொடுக்கறது வேற. இங்க நான் எதிர்கட்சி தலைவராகணும்னு ஆசைப்பட்டு இவர் மகனுக்கு எத்தனை பத்திரிகைகளை படித்தாலும் பத்திரிகை செய்திகள் பொய்யா? பத்திரிகை செய்திகள் பொய்யா? இன்றைய அறிக்கையில் கூட எனக்கு சொல்லுங்க, அப்ப எல்லா பத்திரிகை செய்தியும் பொய்யா? ஊடகங்கள் சொல்வதெல்லாம் பொய்யா? ஊடகங்கள் சொல்வது பொய்யா? நான் கேட்கறது செய்திகளை தான் அதுக்காக மட்டும் தான் நான் பேச முடியும். எல்லா ஊடகத்தில் வர செய்திகளுக்கு இன்றைய அறிக்கையில கூட திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது தான் அவருக்காக வாதாடித்தான் இன்றைய அறிக்கையில கூட திரு கருணாநிதி முதல்ல கொடுத்த ஒரு லிஸ்ட்ல
திமுக சார்பாக கொடுத்த லிஸ்ட்ல அவங்களுடைய அப்பாவுடைய பெயர், அந்த திமுக தலைவருடைய பெயர் அது இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாமே செய்திகள்ல தான் உலவிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா இல்ல. நம்ம பேசலாம். திரு பெருமாள் மணிகள், இந்த இரு கட்சிகள் அப்படின்னு இந்த எலெக்ஷனுக்கு முன்பு தொடர்ச்சியாக பேசப்பட்டது. இந்த இரு கட்சிகள் கடையில் மாறி மாறி ஆட்சிகள் கொடுக்கப்படுது, மாற்றம் வேணும் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் மீண்டும் மக்கள் இந்த இரு கட்சிகளுக்கு தான் வாய்ப்பளித்து ஒரு அறுதி பெரும்பான்மையோடு முன்பு இருந்ததை விட அறுதி பெரும்பான்மை அமர்த்தி இருக்கிறார்கள். அமர்த்தி இருந்த போது எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அந்த எதிர்பார்ப்பை இந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நம்மளால ஜட்ஜ் பண்ணிட முடியுமா இவர்கள் செயல்பாடுகளை வைத்து? இல்ல, இது 2001 2006 பிறகு, இந்த 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு இதுதான் மிகச்சிறப்பாக நடைபெற்ற ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் என்று நான் மதிப்பிடுகிறேன். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் சற்றேறக்குறைய சம பலத்தோடு ஒரு சட்டப்பேரவைக்குள் இருந்தால் எப்படியான விவாதங்கள் நடக்கும், எந்த மைய பொருளை, தமிழகம் சார்ந்த விஷயங்களை எவ்வளவு ஆக்ரோஷமாகவும் உக்கிரத்தோடும் விவாதிப்பார்கள் என்பதற்கு இந்த சட்டப்பேரவை ஒரு உதாரணம். பிறகு திரு அன்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒன்று சொன்னார், திமுக தேவையில்லாம வெளிநடப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, அவங்க நேத்து மதியம் தான் முதல் முறையாக வெளிநடப்பு பண்றாங்க. இன்றைக்கு திரும்ப ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மையமா வைத்து வெளிநடப்பு பண்றாங்க. 2 வெளிநடப்பு தான். நான் தனிப்பட்ட முறையில் இருவரும் திராவிட கட்சிகளும் தமிழக அரசியலினுடைய மையமாக சட்டப்பேரவைக்குள் இருக்கிற பொழுது எவ்வளவு சிறப்பான செயல்பாடுகளை முதலமைச்சர் செய்ய முடியுமோ அவர் அவ்வளவு செய்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக அவருமே தன்னுடைய பணியை மிகச்சிறப்பாக இந்த முறை செய்தார் என்றே நான் மதிப்பிடுகிறேன். ஆக இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தை சமீபத்தில் நடந்த மிகச்சிறந்த ஒரு சட்டப்பேரவையாக நான் மதிப்பிடுகின்றேன். இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற உங்கள் மதிப்பீடு எந்த புள்ளியிலிருந்து தொடங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா திரு ஆர் கே சொன்னதிலிருந்து நான் கேட்பது, கச்சத்தீவை தாண்டி இங்கு அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரச்சனையை முன்வைங்களேன். இல்ல, இது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த சட்டப்பேரவைங்கிறது ஆளுநருடைய உரைக்கு மேல ஒரு தீர்மானமா நிறைவேறுது. நீங்க சட்டப்பேரவைக்குள்ள அரசியலும் இருக்கும், நிர்வாகமும் 2 விஷயமும் இருக்கும். இதுல இந்த கச்சத்தீவு விஷயத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு. என்னன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, திமுகவும் அதிமுகவும் நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் அப்படிங்கிறாங்க. அதற்கு முன்னாடியே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்ட விஷயத்திலே அவங்க பெருந்தன்மையாக ஒரு கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் என்கிறார். அதற்கு பிறகு அன்பர் ஸ்டாலின் என்ன சொல்றாங்க, கச்சத்தீவு விவகாரத்தை தீர்ப்பதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன் என்று ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். இது தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில ரொம்ப புது விஷயம், புது அப்ரோச். அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. தமிழகத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி திமுக அதிமுக இவ்வளவு உக்கிரமா பேசுது. இதுல 3ஆவதா நம்ம ஒருத்தரை பேசுறோம், இந்திரா காந்தி அப்படிங்கிற பேர் இதுல சுத்தி வருது. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து இதற்கு ஒரு எதிர்வினை கூட வரல. அப்போ காங்கிரஸ்ல இருந்து எதிர்வினை ஒரு விஷயம் இருக்கு. நாம திரும்ப கச்சத்தீவுங்கிறது ஒரு குறியீடு இல்ல. நான் திரும்ப கேட்பது திரு பெருமாள் மணி, 91 இருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்போன்னு பேசிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலும் கச்சத்தீவு குறித்து தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரிலும் கச்சத்தீவை மையப்பொருளாக வைத்து பேசப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் பேசப்பட வேண்டிய மக்கள் பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்க ஆளுநர் உரைன்னு அதை டெக்னிக்கலா சொல்றீங்க. ஆளுநர் உரையில் இதெல்லாம் பேச வேண்டாம். ஆளுநர் உரையிலும் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் நல திட்டங்கள் இருக்குது. அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கலாம். நீங்க சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏ திரு கார்த்திக் அவர்கள் பேசுகிற பொழுது கோயம்புத்தூருக்கு என்ன நலத்திட்டங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எந்திரிச்சு முழுக்க ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த சட்டப்பேரவையில நாம என்னன்னா ஹெட்லைன்ஸா வர்றதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. சபை முழுவதா நடந்திருக்கு. டீச்சர் கவுன்சில் என்னைக்கு நடக்கும்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பதில் சொல்ல தயங்குற போது இதற்கு முன்னால் இருந்த திரு வீரமணி அவர்கள் இன்றைக்கு அவர் வணிக வரித்துறையை பார்த்தா கூட அவர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. அதனால ஒரு ஆக்டிவான சட்டப்பேரவையா இது நடக்குது. நான் இன்னொரு விஷயத்தை நான் இதுல சொல்லிடுறேன். என்னன்னா கச்சத்தீவுங்கிறது ஒரு குறியீடு. அது திராவிட கட்சிகள் தமிழர்களுடைய நலன் சார்ந்து அதற்கு பின்னால ஒரு பெரிய சர்வதேச அரசியல் இருக்கு. நாம இந்த விஷயத்தை உக்கிரமாகவும் ஆக்ரோஷமாகவும் தான் பேசணும். நான் என்ன கேட்கிறேன்னா, இது மற்றவர்கள் இதற்குள்ள அவ்வளவு தீவிரமாக வந்துவிட முடியாது. ஆக இந்த சட்டசபை என்பது இருவரும் திராவிட கட்சிகள் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டசபை எப்படி இருக்குமோ அவ்வளவு சிறப்போடு இருந்தது. நான் உங்க கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்ப என்னை போன்றவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ வழக்கமா கடந்த 10 வருடங்கள்ல ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 50 சட்டப்பேரவை நாட்கள் தான் சட்டப்பேரவை கூடுகிறது. இந்த சட்டப்பேரவை கூடுகிற நாட்களை மட்டும் இந்த வருஷத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், மக்கள் நல பிரச்சனைகள் எல்லா விதத்திலும் உள்ளே விவாதிக்கப்படல. சராசரி தமிழக சட்டப்பேரவை சராசரி 96 நாட்கள். நீங்க பல்வேறு விதமான அலுவல்கள் நடக்குது. நீங்க நாட்கள் எண்ணிக்கொண்டே என்றால் தமிழகத்தின் சராசரி 96க்கு மேலதான் இருக்கு. 50 கீழே இதுவரை வந்ததில்லைங்கிறதான் புள்ளி விவரங்கள். நம்ம பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகள் மையம் கொண்ட ஒரு அவையில் இப்படித்தான் நடக்கும்
விவாதங்கள் இப்படித்தான் எழும், இந்த திசையில் தான் செல்லும் அப்படின்னு திரு பெருமாள் வணிகன் ஒரு ஆரோடும் சொல்றாரு. ஆனால் மக்கள் நல பிரச்சனைகள் பேசப்படாமல் மீண்டும் மீண்டும் ஒரு குறியீட்டு அரசியலாக சில விஷயங்கள், குறிப்பாக கச்சத்தீவு போன்ற விஷயங்கள் பேசப்பட்டு அதில் நீ செய்தது தவறா நான் செய்தது தவறா என்று விவாதங்கள் நிறைவடைந்து விட்டு நேரமும் செலவழித்து விட்டதுன்னு ஆர்கே சொல்றார். உங்கள் பார்வை என்ன? அதாவது நீங்க ஏற்கனவே முதல்ல சொன்ன போல நிறைய எதிர்பார்ப்புகளோடு துவங்கப்பட்ட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பெரிய ஏமாற்றங்களோடு முடிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பெருமாள்மணி சொல்வதில் ஏன்னா நான் சட்டமன்றத்திற்கு உள்ளே இருந்து பார்த்தவன், அதை ஒரு விமர்சகன் என்கிற முறையிலே தொடர்ந்து வாரப்பத்திரிகைகளை விமர்சித்துக் கொண்டிருந்தவன். பொதுவாக சட்டமன்ற வாதங்களிலே ஒளி பிறக்க வேண்டும், வெப்பம் பிறக்கக்கூடாது என்று சொல்வார்கள். தேர் ஷுட் பி லைட் நாட் ஹீட். ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முழுமையாக நீங்கள் பார்க்கின்ற போது தேவைக்கு அதிகமான காழ்ப்புணர்ச்சியோடு விவாதங்கள் பரிமாறப்பட்டது என்பதை பற்றிய எண்ணம் தான் மக்கள் மத்தியிலே வந்திருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல கச்சத்தீவு என்கிற பிரச்சனையை பற்றி இதற்கு ஒரு 50 ஆண்டு கால வரலாறு உண்டு. இதுல எந்த கட்சியுமே தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியவில்லை. அது நிறைய பேர் என்னமோ கச்சத்தீவு என்பது இந்தியாவிற்குள்ளே இருந்த பகுதி என்பதை போலவும், நம்முடைய சாவரின் லேண்ட் அதை மத்திய அரசு அன்னை இந்திரா காந்தி விட்டு கொடுத்து விட்டார் என்பதை போன்றவும் ஒரு தோற்றம் தரக்கூடிய ஒரு செய்திகளை தொடர்ந்து பரப்பி வருகிறோம். சகோதரர் பெருமாள்மணி கூட அப்பொழுது அதை பற்றி தான் சொன்னார். அதை இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்து விட்டார், காங்கிரஸ் கட்சியிலிருந்து பதில் இல்லை சொல்லல. இல்ல நான் ஐயா பீட்டரையா நான் இதுல தெளிவுபடுத்திறேன். நான் கொடுத்து விட்டாருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. அவர் பேச முடியும். இல்ல நான் தெளிவுபடுத்திறேன். ஏன்னா நான் 1921 இருந்து கச்சத்தீவு பிரச்சனை என்பதை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். இந்திரா காந்தி இல்ல சாரி, நான் காங்கிரசினுடைய அமைதியை தான் கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி இதுவரை கச்சத்தீவினால் நமது கடலோர மீனவர்கள் படும் பாட்டை பற்றியோ, கச்சத்தீவு இழந்ததால் நமக்கு ஏற்படக்கூடிய தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கூடிய இன்னல்களை பற்றியோ இதுவரை காங்கிரஸ் கட்சியோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ ஒரு குரல் எழுப்பல. அத பத்தி ஒரு எந்த விதமான பிரச்சனை கிடையாதுங்க சார். அவர் பேசணும். திருப்பி தொடர்ந்து பேசுங்க. நீங்க அப்படி சொன்னா எப்படி? எங்க நீங்க பேசுகின்ற போது நான் மிக அமைதியாக இருந்து கேட்டேன். நீங்கள் பேசுகின்ற போது நான் மிக அமைதியாக இருந்து கேட்டேன். இன்றைய வாதம் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நடந்த மொத்தமான வாதங்கள் பற்றியும் அதனுடைய பிரதிபலிப்பு பற்றி தான். காங்கிரஸ் கட்சிக்கும் கச்சத்தீவுக்கும் என்ன செய்தது என்பதை பற்றி நீங்களும் வாருங்கள், நானும் வருகிறேன். ஒரு தனியாக ஒரு நாள் வாதம் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே அதை பற்றி இப்பொழுது நீங்கள் அதாவது இந்த நாட்டிலே ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வேதனை இதுதான். நீங்கள் ஏறக்குறைய 65-70 ஆண்டுகள் தமிழக அரசியலிருந்து பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவரை பார்த்து நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாங்கள் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, தமிழக மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். நம்முடைய வயது என்ன, நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய அனுபவம் என்ன, நாம் யாரை பார்த்து பேசுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் இந்த வாதத்திலே எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் அதனால் நீங்க அதெல்லாம் கிடையாது. அதாவது இதுவரை அந்த தலைவருக்கு நீங்க என்னைக்கு கேள்வி கேட்டிருக்கணும், எதற்காக அவர் இப்பொழுது அறிக்கை கொடுக்கிறார், வெளியே இருந்து பேசுகிறார் என்று கேட்கிறீர்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஆளுநரை விமர்சிக்கிறாரோ, எப்படி மதிமுக தலைவர் விமர்சிக்கிறாரோ, எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் விமர்சிக்கிறார்களோ, அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையிலே அவர் ஆளுநர் உரையை பற்றி விமர்சிக்கிறார். ஆகவே ஏன் அவர் வெளியே இருந்து விமர்சிக்கிறார் என்ற கேள்வியே தவறானது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். ஆகவே ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையிலே தேர்தல் ஆணையத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையிலே சட்டமன்றத்திற்குள்ளே மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையிலே அவர் இந்த ஆளுநர் உரையை பற்றி எங்கே வேண்டுமானாலும் பொதுக்கூட்டங்கள் மூலம், பத்திரிகைகள் மூலமும், அறிக்கைகளின் மூலமாகவும் அதை விமர்சிப்பதற்கான முழு உரிமை அவருக்கு இருக்கிறது. அதை யாரும் கேட்க முடியாது. அதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய ஆதாரம், அதுதான் அடிப்படை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன்னா, கச்சத்தீவு இப்ப சகோதரி பெரியசாமி அவர்கள் கேட்டார்கள், அந்த சட்டக்கட்சி முடிந்த பிறகு 13 ஆண்டுகள் முதலமைச்சராக அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே இன்றைய முதலமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார்.
அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களிலே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. ஆகவே கச்சத்தீவு முடிந்து ஏறக்குறைய 45 ஆண்டுகளான பிறகு 2016 ஒரு மிகப்பெரிய பொது தேர்தல் முடிந்து கண் நிறைய இயக்கங்களுடனும் மனம் நிறைய கவலைகளுடனும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே ஏராளமான பிரச்சனைகள், தமிழகத்திற்கே உள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற போது கச்சத்தீவு என்பது இந்த வாதங்களை எல்லாம் திசை திருப்புவதற்காக நடத்தப்படுகின்ற வாதமோ என்கிற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே ஒரு சட்டமன்றத்திற்குள்ளே இன்று கலைஞர் உள்ளே வரவில்லை என்கிற கேள்வி வருகிறது. ஐயா சொல்லும்போது அவருக்கு அந்த இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தீர்களா என்கிற கேள்வியை வர வேண்டும் அல்லவா? இல்ல ஐயா சொல்லும்போது பீட்டரையா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. கச்சத்தீவு முடிந்து 40 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் என்னை போன்றவர்கள் வேறுபடுகிறோம். என்னன்னா ஐயாவே குறிப்பிட்டது போல அது ஒரு மேரிடைம் பவுண்டரி தான், 2 நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் தான். இப்ப நாம திரும்ப திரும்ப சட்டப்பேரவையில் பேசுவது போல நான் திரும்பவும் சொல்கிறேன், 1921 இருந்து இந்த சிக்கல் இருக்கிறது. நாம பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியோ அல்லது அரசியல் சாசன திருத்தம் செய்தோ அந்த இடத்தை நாம் கொடுக்கவில்லை. ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அவர்களுடைய இறையாண்மையை நாம் இன்றைக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். அந்த அளவில் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம் மட்டுமே மத்திய சர்க்காருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த 2 நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தத்தில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. இல்ல திரு பெருமாள் மணியன், நீங்க அங்க ரொம்ப ஒரு டாக்டிக்கலா நீங்க அந்த பக்கம் கொண்டு போறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வியில் அது திரு பீட்டர் முன்வைக்கக்கூடியதோ, நீங்கள் கச்சத்தீவு பற்றி பேசக்கூடாது, கச்சத்தீவு பற்றி விவாதிக்க கூடாது என்பதெல்லாம் அவருடைய ஒரு முக்கியமான அலுவல் நேரம். ஒரு கிளியர் மேண்டேட்டோட 2 முக்கியமான அரசியல் கட்சிகள், தமிழகத்தின் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட அரசியல் கட்சிகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் எதுக்கு பிரிஃபரன்ஸ் இருக்கு? நீங்க ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு வழக்கை தொடர்ந்து நடத்தி வருகிறது. தொடர்ச்சியாக கடிதங்கள் தமிழக முதலமைச்சரால் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் அதில் மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தாரை வார்த்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதற்காக வெளிநடப்பு செய்வது, இது போன்ற நடவடிக்கைகள் அவையின் நேரத்தை வீணடிப்பது தானே. அதுக்கு ப்ரோவோக் பண்றது முதலமைச்சருடைய ஸ்பீச் தானே. நீங்க இங்க பாருங்க, ஒரு சர்வதேச சமூகம் சம்பந்தப்பட்ட, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கச்சத்தீவு பிரச்சனையை தமிழக சட்டமன்றத்தில் தான் நாம் தீவிரமாக விவாதிக்க முடியும். நான் கேட்பது ரொம்ப எளிமையான கேள்வி. விவாதிக்க வேண்டாம் அப்படிங்கிற நோக்கமோ கருத்தோ இங்க யாரும் முன்வைக்கவில்லை. நீங்கள் விவாதிக்கும் போதெல்லாம் தாரை வார்த்தது திமுக என சொல்வதும், அந்த பட்டியலை படிப்பதும், அவர்கள் பதில் அறிக்கை கொடுப்பதும், அறிக்கை அவர் ஏன் வெளியிருந்து விட்டார், இங்கிருந்து வந்து பேச வேண்டியதானே என சொல்வதும், இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கவனத்தை அந்த புள்ளியில இருந்து நீங்க விவாதத்தை பாருங்க. கச்சத்தீவு விஷயத்துல எப்படி திமுக இவங்க மோதிக்கிறாங்களோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இவங்க அப்படிதான் மோதிக்கிறாங்க. உணவு உற்பத்தி விஷயத்திலே இவங்க அப்படிதான் மோதிக்கிறாங்க. இப்ப பால் உற்பத்தி என்ன சொல்றாங்க, நீங்க ஆட்சியை விட்டு இறங்கும் போது எவ்வளவு எத்தனை லட்சம் எந்த இடத்திலும் கச்சத்தீவு கொடுத்த நேரமோ அல்லது இவர்கள் மீது பழி அவர்கள் மீது பழியின் செலவிடப்பட்ட நேரமோ நீங்க சொல்ற எந்த பிரச்சனையும் இதுலதான் விவாதங்கள் போச்சு. நீங்க தொடக்கத்தை என்ன சொன்னீங்க, ஹெட்லைன் நியூஸ் மட்டும் பாக்குறீங்க, முழுவதாக பார்க்கல. நீங்க முழுவதுமாக பார்த்தாலும் பேசப்பட்ட பேசுபொருள்களின் எண்ணிக்கையை நீங்க அடிப்படையாக வைத்தால் பழி சுமத்துவதும் இன்றைக்கு முதல்வரே கூலிப்படைகள் சம்பந்தமான விஷயத்துல விளக்கம் கொடுத்திருக்காங்க, உணவு பொருள் உற்பத்தி விஷயத்துல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு இருக்காங்க. எவ்வளவு ஏரிகள் செய்யப்பட்டிருக்கின்ற பட்டியலை வாசித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் முன்வைக்க வேண்டிய நேரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட 4 பேர், விஜயதாரணி, KR ராமசாமி, வசந்தகுமார் அவர்கள், இவங்க எல்லாருமே கேள்விகள் எழுப்பி அதற்கான உரிய பதிலை துறை அமைச்சரிடம் இருந்தோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இருந்தோ ஏன் பள்ளிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. இவங்க சொல்றாங்க மாம்பழக்கூழ் கொடுக்கறதுனால என்ன பாதிப்பு வருது. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, நீங்க பால் கொடுக்கலாம். அப்ப முதல்வர் சிரிச்சுட்டே சொல்றாங்க, இது மெயின் கேள்விக்கு இது சம்பந்தம் இல்லாத கேள்வி, நீங்க இதை ஒரு தனி கேள்வியா இதை நீங்க சபையில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்டசபையில விவாதம் நடந்து கொண்டுதான் இருக்கு. திரு பீட்டர், போதுமான நேரம் இந்த முறை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு ஒரு அறிக்கையில சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அவையில் நேரம் இல்லை அப்படின்னு சொல்வது என்பது ஏற்புடையதானா? எந்த அடிப்படையில் அவர் நேரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு?
அதாவது நீங்க வந்து இந்த சட்டமன்றத்தினுடைய வாதங்கள் வந்து தமிழக சட்டமன்றத்தில் மட்டும் வந்து ஒரு இந்த இதனுடைய டிஸ்கஷனே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு விபரீதமான சூழ்நிலையில நடக்கக்கூடிய விவாதம் என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நான் பாராளுமன்றத்திலும் இருந்திருக்கேன், சட்டமன்றத்திலையும் நான் இருந்திருக்கிறேன். நாங்கள் முதலில் 1970களில் 80களில் 89 91 இப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற போது பாராளுமன்ற மரபுகளுக்கு விரோதமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் ஒழிய அவையிலே எந்த குறுக்கீடும் இருக்காது. நாங்கள் வந்து சொல்லுகின்ற கருத்தை கோர்வையாக எங்களுக்கு வந்து 11 நிமிடங்கள் 12 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் என்று கொடுப்பார்கள். இந்த 11-12 நிமிடங்களிலே நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை திட்டமிட்டு நாங்கள் எழுதி வைத்துக் கொண்டு எப்பொழுது வந்து அரசியல் ரீதியாக பேசுவது, எப்பொழுது வந்து அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவது, கடைசியாக தொகுதி பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆர்டர் வச்சிருப்போம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நான் முதலில் 3 வார்த்தை ஆரம்பித்தவுடனே ஒரு அமைச்சர் பதில் சொல்ல எழுகிறார். அதற்கு பிறகு அதுக்கு 2 நிமிடம் ஆகிவிடுகிறது. அவர் முடித்தவுடனே நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன். உடனே இன்னொரு அமைச்சர் எழுகிறார், அதற்கு 2 நிமிடம் ஆகிவிடுகிறது. கடைசியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட 12 நிமிடங்கள் என்று சபாநாயகர் குறித்து வைத்துக் கொள்வார். ஆனால் அந்த 12 நிமிடத்திலே அமைச்சர்களுடைய குறுக்கீடு வந்து 7 அல்லது 8 நிமிடங்கள் இருக்கின்ற காரணத்தினால் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் முழுமையாக பேச முடியவில்லை என்பதுதான் இன்று யதார்த்தம். அதற்காக நான் சட்டமன்றத்திலே வந்து நான் சேடப்பட்டி முத்தையா அவர்கள் சபாநாயகராக இருக்கின்ற காலத்திலிருந்து இந்த பிரச்சனை நான் கிளப்பி இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அமைச்சர்கள் பதில் சொல்லலாம். அமைச்சர்கள் எப்பொழுது சொல்லலாம் என்று சொன்னால், உறுப்பினர் பேசி முடித்தவுடனே அவர்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் இப்பொழுது நம்ம சட்டமன்ற குறிப்புகளை பார்த்தால், யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 5 நிமிடங்கள் பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்று நீங்கள் குறிப்புகளை பார்த்தால், எங்களது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராமசாமி உட்பட யாரும் அதை போன்ற குறிப்புகளை. இரண்டாவது, சரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. KR ராமசாமி வந்து கேட்டார், கடந்த 5 ஆண்டுகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே உற்பத்தி செய்த மின்சாரத்தின் அளவு என்ன? அதற்கு நீங்கள் இப்படி ஆளுநர் உரையிலே இது மிக முக்கியமான அம்சம். இப்பொழுது தம்பி வந்து பெருமாள்மணி சொல்லுகிறார், கச்சத்தீவை பற்றிய வாதம் இங்கே நடப்பதினால் இதற்கு அழுத்தம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். நான் தயவு செய்து நான் சொல்லுகிறேன், இதை போன்ற வாதங்கள் நடப்பதால் இலங்கை அரசு மகிழ்ச்சி அடைகிறது, மத்திய அரசு மகிழ்ச்சி அடைகிறது. தமிழக சட்டமன்றத்திலே இப்படி இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று இலங்கை அரசும் நினைக்கிறது, மத்திய அரசும் நினைக்கிறது. ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், இதை பாராளுமன்றத்திலே எழுப்ப வேண்டும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்டிருக்க வேண்டும், நீங்களும் பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்கிறீர்கள், நாம் இந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு போவோம், அதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்டு இந்த வாதம் பாராளுமன்றத்திற்கு போயிருந்தால் நம்முடைய தம்பி பெருமாள்மணி சொல்லுகிற அழுத்தம் கிடைத்திருக்கும். இப்பொழுது நாம் தொடர்ந்து பேசலாம். ஆகவே இந்த சட்டமன்றத்திலே நாம் முன்வைக்க வந்த அந்த விவாத புள்ளியில தான் திரு பீட்டர் நிறுத்தியிருக்கார் நினைக்கிறேன். எந்த ஒரு விவகாரத்திலும் ஒரு ஒருமித்த கருத்தை எழுப்புவதற்கு பதிலாக மாறி மாறி பழி சொல்லிக் கொள்வதன் மூலமாகவோ இல்ல அதை காரணமாக வைத்து வெளிநடப்பு செய்வதன் மூலமாகவோ நீங்கள் இலக்கை அடைய முடியாதுங்கிற யதார்த்தம் தான். அந்த யதார்த்தத்திலிருந்து தானே பீட்டர் சொல்றாரு. இல்ல நீங்க வந்து இது வந்து எப்படின்னாங்க, நீங்க தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா வேணாலும் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு கூடங்குளம் அணு உலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எடுங்க. அதுல திமுகவோ அதிமுகவோ தலையிடவே இல்லைங்க. அந்த பிரச்சனையில எவ்வளவோ பேர் போராடினாங்க, அதற்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த தீர்வையும் எட்ட முடியல. ஆனா முல்லை பெரியாறுல திமுகவும் அதிமுகவும் தலையிட்டாங்க, காவிரி பிரச்சனையில திமுகவும் அதிமுகவும் தலையிட்டாங்க. ஆக தமிழ்நாட்டு அரசியலை நீங்க ஊடாக புரிந்த எதிரெதிர் அரசியல், இந்த இருதுருவ அரசியலின் ஊடாக நீங்க புரிந்துகிட்டீங்கன்னா, இப்படி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதன் மூலமாகவும் ஒருவருடைய செயல்பாடுகளை தொடர்ந்து மறுமதிப்பீடு செய்து வந்திருப்பதன் மூலமாகவும் நீங்க ஒட்டுமொத்த பாராளுமன்ற மரபுல 2 பேரும் சேர்ந்து போராட வேண்டும் என்பதை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஐயா சொல்றதுல ஒண்ணு புரியவே இல்லை. அது ஒரு 2 நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம். 1921 இருந்து யாருக்கு அதன் மீது இறையாண்மை இருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது.
1974 திரும்ப நான் என்ன சொல்றேன், இது ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி நான் கேட்கிறேன். பீட்டர் ரொம்ப எளிமையா கேட்டதான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின் பிரச்சனை சம்பந்தமாகவும் கடந்த 5 ஆண்டுகள் எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு திட்டம் என்ன, ஏன்னா வரக்கூடிய அடுத்த கோடை காலத்தில் மின்வெட்டு ஏற்படுமா அப்படிங்கிற விளக்கங்களை கேட்பதற்கான உரிமை ஒரு உறுப்பினருக்கு இருக்கு. அதை குறித்து நீங்க இரு கட்சிகளும் நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க, நான் என்ன திட்டம் கொண்டு வந்தேன் விவாதிப்பதை தாண்டி மின்சாரத்துறை அமைச்சர் நாங்க 5 ரூபாய்க்கு மேல இப்போ எங்கேயுமே மின்சாரத்தை நாங்க வாங்கல. தொடர்ந்து இதற்கு பிறகு என்னென்ன மின் திட்டங்கள் இருக்கு, 13,000 மெகாவாட் வந்து அனல் மின் நிலையங்கள் மூலமும் 3,000 மெகாவாட் வந்து சோலார் எனர்ஜி மூலமும் இந்த 5 ஆண்டுகளோட இறுதியில தயாரிப்பதற்கான திட்டங்கள் இருக்குங்கிறது வரைக்கும் பேசியிருக்காங்க. 13,000 மெகாவாட் அனல் மின்சாரம் நான் பீட்டரையாக்கு ஒரு பதில் 3,000 மெகாவாட் இருக்கு. இல்ல சமல், ஒரு விஷயத்தை ஒரு சட்டப்பேரவை உக்கிரமாக விவாதிப்பதன் மூலம் பாராளுமன்றம் அதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு வைங்களேன். நீங்க பாராளுமன்றத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியது தேசிய கட்சிகளோட பொறுப்பு. இப்படி தமிழக சட்டப்பேரவை உக்கிரமாக திமுக பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் யாருக்கு அதிக உறுப்பினர்கள் இருக்காங்க, கட்சிகள் மட்டும் அப்படின்னு அவங்க மேல பழிய போட்டு முதல்ல சொன்ன என்னோட கருத்து, நீங்க இருவரும் திராவிட கட்சிகள் ரொம்ப எளிமையா தானே கேட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தே முதலமைச்சர் கேட்டிருக்கலாம், வாங்க நாடாளுமன்றத்தில் 2 பேரும் சேர்ந்து குரல் அவங்க இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது தமிழ்நாட்டினுடைய இருதுருவ எதிரெதிர் அரசியலுக்கு இன்னைக்கு திடீர்னு அவங்க அப்படி கூப்பிட முடியாது. அப்படிலாம் வந்து ஒரு அரசியல் மாற்ற முடியாது. இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு இங்கு ஏகமனதாக ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. 70 விடுதலை தீர்மானத்துக்கு ஏகமனதாக ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. காவிரிக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. அப்ப கச்சத்தீவுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்க திராவிட முன்னேற்றத்துக்கு என்ன தயக்கம் இருந்திருப்போம்? அதிமுக பாருங்க, நீங்க வந்து இதை வந்து ஒரு பாராளுமன்ற மரபு என்கிற ஒரு லீஃப் எடுத்துட்டு அதை அப்படி தமிழ்நாட்டுக்கு அப்ளை. நான் என்ன சொல்றேன், நான் அதான் சொல்றேன், நீங்க பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் நான் என்ன சொல்றேன், இத தமிழக அரசியல்ல இதுவரை நடந்திருக்கிற விவாதங்களோட ஒப்பிட்டு பாருங்க. இப்படிதான் முல்லை பெரியார் முற்றுமா ஒத்துக்கொள்ள முடியாது. 1996 இருந்து 2001 வரை இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்ற ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இந்த சமீப காலத்துல 91 இருந்து அப்போது நான் சட்டசபையை பார்த்து தான் இருக்கேன். அப்போது இருந்து இருக்கிற அரசியல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பீரியட்ல மட்டும்தான் 2 பேருக்கும் சம வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகவினருக்கும் வாய்ப்பு கொடுத்த ஒரு காலம் அதுதான். அதிமுகவினர் பேசும்போது அமைச்சர்கள் இடையூறு இல்லாமல் பேசின ஒரே ஒரு காலம் அதுதான். அதை தாண்டி 2006 வந்தாங்கன்னா அங்கேயும் இடையூறுகள் இருந்துதான் இருந்தது. அதாவது திமுக ஆட்சியா இருந்தால் கூட அவங்க இடையூறு. ஆனால் அதிமுக ஆட்சியில் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து திமுக உறுப்பினர்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. எல்லா இதுல 2006 பாத்தீங்கன்னா 63 இல்ல 69 அதிமுக உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனால் 2001 பாத்தீங்கன்னா திமுக உறுப்பினர் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. 2011 அதே நிலைதான். அப்ப அவ்வளவு கம்மியா இருக்கும்போது நிச்சயமாக அது அதிமுகவினுடைய ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வானளவு அதிகாரம் என்று ஒருத்தர் கூறினார். அதே ஒரு பாணியில தான் எல்லாம் போயிட்டு இருந்தாரே தவிர ஆளுங்கட்சிக்கு அதிக வாய்ப்புகளும் எதிர்கட்சிக்கு மிக குறைவான வாய்ப்புகள். இல்லைன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற தோழமை கட்சிகளுக்கு அதிக வாய்ப்பும் கொடுத்துதான் ஒரு பிரசிடென்ஸை செட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு நேர்மாறாக மட்டும்தான் 1996 இருந்து 2001 வரையில் அந்த பீரியட் மட்டும்தான் இருந்தது. 91 வந்து பீட்டர் அல்போன்ஸும் அதே போல பருதி எழுதும் அங்கு இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு சண்டை போட்டார்கள், என்னென்ன செய்தார்கள் என்று நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர்கள் ஒரு இரவு கூட அந்த இது அசம்பிளியில வந்து செலவழித்தார்கள். அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கட் பண்ண வச்சு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதையெல்லாம் எதிர்கொண்டவர் பீட்டர் அல்போன்ஸ். எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கான். அதிமுக ஆட்சியில் நிச்சயமாக திமுக என்ற எதிர்கட்சிக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மிதான். அதை தாண்டி நான் பெருமாள் மணி பதிவு செய்த ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் மறுப்பு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஜிஎல் பெரிஸ் வந்து தன்னுடைய பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் பேசும்போது கச்சத்தீவு எங்களுதுதான் என்றதுக்கு ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கள் ஆவணம் சமர்ப்பிக்கிறார். அதே மாதிரி தான் இந்தியாவில் வந்து நம்ம மனு சுந்தரம் அவர் ஒரு கட்டுரையில் ஹிந்துவில் எழுதும் போது கச்சத்தீவு வந்து இந்தியா குறிப்பிட்டதான்னு சொல்லி அந்த ராமநாடு கிங் ஆஃப் ராமநாடு வந்து அவருடைய டாக்குமெண்ட்ஸையும் வச்சிருக்காரு. இது ரெண்டும் நிலவில் இருக்க இப்போதைய நிலவில் வந்து கச்சத்தீவுக்கு ஒரு சொல்யூஷன் தேவையில்லை, தேவை வராது என்றதான் என்னுடைய கணக்கு. ஏன்னா அங்கேயும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இங்கேயும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷங்க
அது அடுத்ததாக நீங்க ஆர்பிட்ரேஷனுக்கு போகலாம், இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் போகலாம். இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் யாருடைய இதில் இருக்குன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இதில் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் அழுத்தம் செலுத்தணும்னா இப்ப ஜூன் 14ஆம் தேதி பிரதமரை சந்திச்ச முதலமைச்சர் தான் அழுத்தம் செலுத்த வேண்டும், வேற யார் அழுத்தம் செலுத்த முடியும் என்ற நிலை இருக்குது அல்லவா? சோ இது எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாராளுமன்ற மரபுக்கு மீறின செயல்கள் தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்றுதான் நாம எல்லாம் ஹோப் பண்ணோம். அது நடக்கல. இந்த சீஃப் மினிஸ்டரோட உரையிலோட 14 பக்கங்கள் இருக்கு. இதுல 2 பக்கம் என்ன எதுக்கு இருக்குன்னா கருணாநிதிக்கு இருக்கிற கேள்விகள். ஆனா ஒரு சப்ஜெக்ட் கூட ஆனா திரு ஆர்கே, அரசியல் ரீதியாக நீங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பிரதிநிதிகளாக சட்டசபைகள் செல்கிறார்கள். சட்டசபைகள் சென்ற பிறகு முற்றிலுமாக அரசியலை தவிர்த்து விட்டு அவர்கள் செயல்பாடு இருக்குன்னு எதிர்பார்க்கிறது சற்று கூடுதல் எதிர்பார்ப்பு. இது 14 பக்கம் இருக்கிறதுல அது ஸ்டாலினுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா துறைகளிலும் 5.97 லட்சம் எஸ்எம்இஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரசியல் ரீதியாக அங்க வருது. என்ன வருதுன்னா 2006 இருந்து 2011 வரை இவ்வளவுதான் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. ஆனா 2011 இருந்து 2016 வரை இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாம் ஒரு அரை பக்கம் இல்லைன்னா முக்கா பக்கம், மேக்சிமம் ஒரு பக்கத்துக்கு வருது. ஆனா கருணாநிதியிடம் இருக்க இந்த கச்சத்தீ விஷயம், அதே மாதிரி கருணாநிதியிடம் கேட்கும் கேள்விகள் மட்டும்தான் ஒரு 2 பக்கத்துக்கு நிறைஞ்சு நிக்கிறது என்றுதான் என்னுடைய பிரச்சனை. இந்த உரை நேரடியாக திமுக தலைவர் அவைக்கு வர வேண்டும், அங்கு அவர் கேள்வி எழுப்பினால் நான் நேரடியாக பதில் சொல்ல தயார் அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாங்க. ஆனால் திரு பீட்டர் சொன்னதிலிருந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி, அந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருந்த அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் எங்கிருந்து அறிக்கை விட்டாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் தானே. அந்த பதில் தான் சொல்லியிருக்காங்களே. தம்பி தியாகச்செம்மல், நான் ஒன்று சொல்லணும். மூத்த சகோதரர் அரசியல்வாதி திரு அல்போன்ஸ் அவர்கள் இப்போ சொன்னாங்க, ஒரு மூத்த அரசியல்வாதி மறுக்கல, முதிர்ந்த அரசியல்வாதி, வயதில் மூத்தவர், அவரை பற்றி இப்படி சொல்லிட்டீங்களேன். இதே தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரை 68 வயது நிரம்பிய ஒரு பெண்மணியை, நாட்டின் 3வது பெரிய கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளரை, இவ்வளவு பேரும் அத்துணை கோடி மக்களும் அம்மா அம்மா என்று அழைப்பவரை எவ்வளவு கேவலமாக பிரதம மந்திரியை சந்தித்ததை பார்த்து இவ்வளவு கேவலமான ஒரு விமர்சனத்தை செய்தார். ஒரு பெண் என்றால், முதலமைச்சராக இருந்தாலும் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் கூட அப்படி ஒரு கேவலத்தை சந்திக்கணும். அதே ஒரு ஆண் என்றால் என்ன வயதா இருந்தாலும் நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? அது அப்ப நீங்க எல்லாம் கொதிச்சுடுவீங்க. பெண்களுக்காக, ஒரு பெண்களுக்காக நீங்க எல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் எங்கள் அம்மாவை மட்டும் திரும்ப 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 பேசுறீர்கள்? அவமதிப்புகளை அவர் என்ற காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்புறோம். அதுக்கான எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நிச்சயமாக அந்த ஞாபகம் வந்தது. என்ன காரணம்? ஏன் வந்திருக்கலாமே? என்ன பயம்? இவர்கள் செய்தது நிறுத்தி நடந்துருமோ அப்படிங்கிற பயமாக இருக்கலாம். நான் அவரை சொல்லல, அவரை சொல்லல. நிர்மலா பெரியசாமி அவர்களுக்கு நான் மிக அன்போடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இந்த நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே இதை பற்றி வாதங்கள் வந்திருக்கிறது. அன்றெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், தனிநபர் விமர்சனங்களையோ அல்லது பெரிய தலைவர்களை பற்றிய தனிப்பட்ட விமர்சனங்களையோ நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதில் எனக்கு யார் செய்தாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன். தொடக்கத்துல ஒரு விமர்சனத்தை அவர் மீது முன்வைத்தீர்கள். அது சற்று என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரா பார்லிமெண்டரியான அதை இந்த அவையில கூட என்னால அதை அனுமதிக்க முடியாது. அதுல இருந்து அவரோட இதுவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை கடந்து வேறு விவாதத்துக்கு போலாம். திரு பீட்டர், நான் நிகழ்ச்சியினுடைய இறுதி கருத்துக்களை கேட்கிற அந்த இடத்துல இருக்கிறேன். இனி இந்த சட்டப்பேரவை இனி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இரு கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, IUML ஆகிய இந்த கட்சிகளை கொண்டுதான் செயல்பட போகிறது. இது போன்ற செயல்பாடுகள் இனி இருக்கக்கூடாது, இது போன்ற செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி உங்களிடம் முன்வைக்கப்பட்டால் உங்களோட பதில் என்ன? அதாவது நீங்க இந்த வரக்கூடிய 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஆண்டுகள். அதாவது கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்று நம்மோடு முதலீட்டுக்கு, மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு, இதை போன்ற பல்வேறு போட்டிகளிலே இருக்கக்கூடிய மாநிலங்களாக இன்று பல வட இந்திய மாநிலங்கள் உருவாகி வந்திருக்கின்றன. உதாரணமாக பீகார், ஒரிசா, ஏன் மத்திய பிரதேசம், இதை போன்ற மாநிலங்கள் எல்லாம், இன்று ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் எல்லாம் இன்று பிரதமருக்கு அரசியல் ரீதியாக மிக நெருக்கமாக இருக்கின்ற மாநிலங்கள். அதாவது தம்பி பெருமாள்மணி கூட கேட்டார், தேசிய கட்சிகள் தானே இதை கேட்க வேண்டும் என்று கேட்டார். நான் அவருக்கு மிக வருத்தத்தோடு சொல்லுவேன், தேசிய கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்திலே தமிழகத்திலே பிரதிநிதிகள் இல்லை. அதற்கு நான் வருத்தப்படுகிறேன், அதற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்று வேண்டுமானாலும் சொல்லுகிறேன். ஆனால் அதற்காக
நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாஜக உறுப்பினரோ அல்லது ஒரு காங்கிரஸ் உறுப்பினரோ தமிழ்நாட்டிலே கட்சித்தீவுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்று நாம் சொல்லுவது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல மத்திய அரசு தர வேண்டிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் பாக்கி இருக்கிறது. நமது காவேரி நிதிநீர் ஆணையத்திற்கான அந்த நடுநிலை அமைப்பை அமைக்க வேண்டியதை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் கூட, அரசிதழ் வெளியிட்ட பின்பும் கூட மத்திய அரசு இன்னும் அனுப்பாமல் காலம் தாழ்த்துகிறது. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட தமிழ்நாட்டிலே உடனடியாக திறக்க தயங்குகிறது. இதை போன்ற பல்வேறு பிரச்சனைகள், இப்ப ஜிஎஸ்டி வருகிறது, அதில் தமிழ்நாட்டுக்கு இழப்பு இருக்கிறது. நாம் வெள்ள நிவாரணத்திற்கு பணம் கேட்டோம், அந்த பணத்தை முழுமையாக மத்திய அரசு தரவில்லை, மத்திய அரசுடைய முதலீடுகள் வரவில்லை. இதை போன்ற பல பிரச்சனைகளிலே எப்படி மற்ற மாநிலத்தைக்காரர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றாக போகிறார்கள், தேவகவுடாவும் சீதாராமையாவும் ஒன்றாக போகிறார்கள், ஓமன் சாண்டியும் பினராயி விஜயனும் ஒன்றாக போகிறார்கள், சந்திரபாபு நாயுடு ஏன் அந்த தெலுங்கானா முதலமைச்சரும் கூட சேர்ந்து ஒன்றாக போய் அவர்கள் கோரிக்கைகளை பேசுகிறார்கள். அதை போன்ற ஒரு நேரத்திலே தமிழ்நாடு இந்த 5 ஆண்டுகளிலே, இதை நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறேன் என்று அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். சேர்ந்து பணியாற்ற தயார் என்று சொல்லி இருக்கிறார். முதலமைச்சரும் நான் இருவரும் சேர்ந்து பணியாற்றினால்தான் தமிழகத்திற்கு நன்மை என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு, அதிகமான பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், நம் மத்தியில் இருக்கிற வேற்றுமைகளை சட்டமன்ற வாதத்தின் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டாமல் எல்லோரும் ஒன்றாக இந்த பிரச்சனைகளை இணைந்திருக்கிறோம் என்பதை மத்திய அரசுக்கு சொன்னோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் நிச்சயமாக வேகமாக நிறைவேறும். இல்ல இப்போ இருபெரும் கட்சிகள் அவங்க ஒட்டுமொத்தமா அடுத்து வரக்கூடிய 2019 தேர்தலே தமிழகம் ஒரு முக்கியமான ரோலை பாராளுமன்ற தேர்தலில் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு 2 பேருக்கும் தான் இருக்கு. அந்த வகையில நான் இதுவரைக்கும் நடந்த அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் 1996 சட்டமன்றங்களை ஓரளவுக்கு முறையாக படித்திருக்கிறேன் நடவடிக்கைகள். அந்த பின்புலத்தில் இந்த 2016 சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியாக இருக்கட்டும், முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமே சிறப்பான பணியாற்றுகிறார்கள். சட்டப்பேரவை கூடுகிற கூட்டத்தொடருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் ஜனநாயகம் இன்னும் வலுப்படும் என்றே மதிப்பிடுகிறேன். திரு பெரியசாமி, உங்களுடைய இறுதி கருத்து. தான் என்னவெல்லாம் செய்தேன், என்னவெல்லாம் செய்யவிருக்கிறேன், இந்த மக்களுக்காக என்னவெல்லாம் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் அம்மா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப மின்மிகை மாநிலமாகி இன்றைக்கு மத்திய அரசாங்கமே பாராட்டி ஒரு விருது வாங்கியிருக்காரு துறை அமைச்சர். அப்படி இருக்கும்போது திமுகவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் திரும்ப திரும்ப இன்னும் ஸ்கார்சிட்டி இருக்குது, மின் தட்டுப்பாடு நிலவுறது, அங்க ஒரு பில்லர் பாக்ஸ் போய் இல்ல ஒரு கேபிள் ஒயர் அருந்து போனதுனால இல்ல ஒரு சப்ஸ்டேஷன்ல ஒரு ப்ராப்ளம் ஒரு இடத்துல ஒரு மின்வெட்டு வந்தா அதையெல்லாம் மின்வெட்டு இருக்கு, அங்க பாருங்க மின்வெட்டு இருக்குங்கிறது. அதே போல சட்டம் ஒழுங்கு, ஆதாய கொலை, பர்சனலாக ஒரு கணவனை மனைவியே கொலை செய்வது, இது மாதிரியான ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தினால வரக்கூடியது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் வழிப்பறிகள் எல்லாம் வச்சு இதெல்லாம் சட்டம் ஒழுங்கே கெட்டு போயிருச்சுங்கிறது. இங்க என்ன தீவிரவாதம் இருக்கா, இனவாதம் இருக்கா, மதம் மோதல் இருக்கா? இங்க என்ன பெரிய சட்டம் ஒழுங்குக்கும் மக்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கும் என்ன குந்தகம் வந்து விட்டது? எதுவுமே இல்லாம ஒரு காவல்துறையின் சரியான ஆட்சி, சட்டம் ஒழுங்கின் ஆட்சி எங்கள் அம்மாவில் மூலமாக நடத்தப்படுகிறது. வேளாண்மை துறையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிற பிரச்சனைகளை சொல்வது எதிர்க்கட்சியோட கடமை தானே. அதாவது நீங்க புரிஞ்சுக்கல, மிகைப்படுத்துவதற்கும் எடுத்து சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரோக்கியமான விமர்சனத்தை எப்பொழுதும் அதிமுக வரவேற்கிறது. 5 வருடம் கழித்து இங்கே சந்திப்போம். இதுல அவை குறிப்பில் இருக்கும் முக்கியமான இல்லைனா மிக அதிகமான யூஸ் பண்ண ஒரு வாக்கியம் என்னவா இருக்கும்னால், தமிழகத்துக்கு நீங்க துரோகம் செய்யிட்டீங்க அப்படின்னு அதிமுக சொல்றதும் திருப்பி திமுக அதே வாக்கியங்களை யூஸ் பண்றதும் இதுதான் இருக்குமே தவிர, கேரளா அசம்பிளியிலோ மிச்ச வேற அசம்பிளியிலோ ஒரு ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் ஒரு 744 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு அதை ராத்திரி பூரா விவாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. ஐ ஹோப் ஐ எம் ப்ரூவ்ட் ராங். தமிழகத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீங்க வைக்கிறீங்கன்றதோட நான் உங்களுடைய கருத்தை முடிச்சுக்கிறேன். நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. திரு பீட்டர், உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.